தமிழ் திசை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா காரிய சித்தி தடை. என்ன செஞ்சாலுமே பார்த்திங்கனாக்கா நடக்க மாட்டேங்குது சார். என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், பணம் இருக்குது, ஆட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது. ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா பின்னோக்கி போய்கிட்டே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லா பிஸ்னஸும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ஃபெயிலியர் ஆகுது. முக மாற்று, முக அக மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்க்ரீன் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தரித்திரியம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான பீடை பிடிச்ச மாதிரியான ஒரு நமக்கு தாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கண்ணுக்கு எல்லாமே நல்லதாக தெரியுது, ஆனால் பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் அந்த ட்ராப் ஆஃப் வாட்டர்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதுவும் அவசியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் அசால்ட்டாக விட்டுறவே கூடாது. ஒரு சின்ன பிஸ்னஸில் ஓகே, பெரிய பெரிய பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் பண்ணுற பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இது கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி எல்லோரும் பார்க்குறாங்க, ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடுகால காலத்தில் யாருமே அதை பார்க்குறதில்ல. இன்றைக்கி வந்து அடிபட்டு எல்லாம் கடந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு போய் பார்த்து சில விஷயங்கள்லாம் ரெமெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படின்னா தேவதை வசம். அதாவது ஒவ்வொருத்துக்கும் பின்னாடியும் 8 திக்கு தேவதைகள் இருப்பாங்க. நீங்கள் பிறக்கும் பொழுதே 8 திக்கு தேவதைகள் எல்லாத்துக்குமே இருப்பாங்க. அது ஒன்று ஒன்று ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு மைனஸ்னால, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டினால 8 பேரில் பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். மீதி பார்த்திங்கன்னா 6-7 சேனல் ஒர்க் பண்ணாமல் இருக்கும். இல்லைன்னா டோட்டலாக முக்கியமான சேனல் ஒர்க் பண்ணாமல் இருக்கும். இப்படி நமக்கு பாசிட்டிவாக வசமாக வசியமாக இருக்க வேண்டிய ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா பிளாக்கில் இருக்கும். அதனால் நம்ம சோர்ந்து போயிருப்போம், இல்லை நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம், இல்லைனா ஒரு சோம்பல் வந்துடும், இல்லைன்னா செஞ்சு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான நபரோ, முக்கியமான பணமோ, முக்கியமான இடமோ, முக்கியமான ஒரு தகவலோ வராமல் போய்டும். அது அப்படியே நிற்கும். ஸோ கிணத்துல போட்ட கல் மாதிரியே கிடக்குது, இது என்னடா இது எல்லாமே இருந்தும் செய்ய முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம். சில பேருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த தடை இருக்கிற ஒரு பக்கம். ஆக காரிய தடை, காரிய சித்தி தடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட முயற்சிகள் இருந்தாலும், நீங்கள் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணியிருந்தாலும் அங்கே ஒரு தடை இருக்குது அப்படின்னா அது பீடை வாசம். இன்னொன்று பார்த்திங்கன்னா தேவதைகளின் வசம் இருக்கவே இருக்காது. அதனால தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த காலத்தில் மருதாணி செடி வச்சுருப்போம். மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்கலாம், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஒரு தொட்டியில் கூட வைக்கலாம். மருதாணி செடிக்கு பக்கத்தில் தான் தேவதைகள் வாசமாக இருப்பாங்க. ஸோ மருதாணி செடி ப்ளஸ் வெத்தலை, இந்த மருதாணி செடி ஒரு சின்ன தடியில் வச்சுக்கிறீங்க, அதில் ஒரு வெத்தலை கொடியை மட்டும் நட்டு வச்சுருங்க போதும். இதுதான் மிகப்பெரிய ரகசியமான ஒன்று. இந்த தலை எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குடும்ப வம்சம் வளரும். ஸோ இதுக்கான முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செட் பண்ணி வச்சாலே போதும். இல்லை நான் தரையிலே ஊனி வைக்கிறேன் அப்படின்னா மருதாணி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செடி இருக்குது, அது பக்கத்துலேயே மிக அருகாமையிலேயே ஒரு வெத்தலை கொடியை நட்டு வச்சுருங்க. அதை நட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வளரும். அதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் வெள்ளிக்கிழமை தூப தீபம் காமிக்கிறீங்க, அது மனுஷால்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்க. இந்த மருதாணி செடியில் தேவதைகள் வசமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த வாசம், மருதாணி வாசம் அந்த தேவதைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, குலதெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, உபதெய்வங்களுக்கு பிடிச்சது, ஏன் மனுஷனை நமக்கே ரொம்ப ரொம்ப அழகாக பிடிச்சது. இந்த மருதாணி பூ, மருதாணி இலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வசீகரத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இப்போ மயிலாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதுக்கு பேர் மயிலாஞ்சின்னு இந்த மருதாணியை தான் சொல்லுவாங்க. மயிலாஞ்சி இருந்தால் கோட்டையையும் கட்டி முடித்து விடலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே வசமாக இருக்கும். அப்போது நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சட்டியில் வந்து மருதாணி செடி வளருங்க. ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சா அது தூக்கி நம்ம கார்டன்லேயோ இல்லைன்னா எங்கேயாவது காடு கரையில் திருப்பி வச்சுட்டு புதுசாக சின்னதை வச்சுக்கலாம். அப்போ வெத்தலை கொடி சின்னதாக வச்சிங்கன்னா அழகாக மணி பிளான்ட் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து வீட்டை அடைச்சிரும் அப்படிலாம் கிடையாது. அழகாக ஸ்லைஸ் பண்ணி வச்சாலே போதும். ஆக இதோட பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மருதாணி செடிக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலை இருக்கணும், அவ்வளோதான். வெத்தலை கொடி இருக்கணும், வளரணும். ஸோ இது எல்லாமே நர்சரியிலே கிடைக்கிது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை பார்த்து வைங்க. வெள்ளி சல்லியை அள்ளித்தரும், முகமாத்துகளை விளக்கும், அதிர்ஷ்டத்தை தரும், பேரதிர்ஷ்டத்தை தரும். நீங்கள் வந்து எல்லா நல்ல காரியம் நல்ல நாட்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, தூபம் தீபம் சாம்பிராணி மட்டும் காமிக்கணும். அவங்களுக்கு அவ்வளோதான் பிடிக்கும். இது பால் சாம்பிராணியாக இருக்கலாம், இப்போ திருண்டு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிக்காதீங்க. நல்லா நிறக்க அந்த செடி முழுக்க சந்தோஷப்படுற அளவுக்கு போடுங்க. உங்களோட ஆசைகளை அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பேசலாம். அதேமாதிரி வெத்தலை கொடியும் இந்த மருதாணி செடியும் ஒன்றாக சேரும் அந்த தொட்டியில் வச்சுட்டு நம்ம வச்சாலே போதும். உங்கள் பால்கனியில் இல்லை நல்லா எனக்கு பெரிய செடி இருந்துச்சுன்னா நிறையா கூட வளர்க்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து இந்த முறையில் வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் நல்ல பெருக்கம் இருக்கும். அதேமாதிரி காரிய சித்தி தடை இருக்காது. தேவதைகளின் அன்பும் ஆதரவும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். இது இருந்தாலே போதுமான விஷயம். குட்டி குட்டியாக, அதாவது படிப்படியாக உங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். அப்போது நீங்கள் எதாவது செய்ய போகிறீங்கனாக்கா யாராவது ஒருத்தவங்க தேடி வந்து உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுடைய கதவு திறக்கப்படும். ஆக உங்களுடைய ஆசை நிராசையாக இதுக்கு முன்னாடி போயிருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி பரிகாரம், இந்த மாதிரி அழகான வீட்டில் இந்த மாதிரியான செடி, மருதாணி செடி அரசாணையை செய்து கொடுக்கும். உங்களுடைய ஆசைகளை முடிவெடுத்து எவ்வளோ வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையும் தீர்க்க சுமங்கலியாக ஒருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க எப்பொழுதுமே.
இந்த தீர்க்க சுமங்கலி அப்படின்னா எவ்வளோ பெரிய எல்லா வளமும் இருந்தால் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இருக்காது, எல்லையில்லா சந்தோஷம் வீட்டில் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக காரிய சித்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ ரூபத்தில் எங்கேயாவது போய் நம்ம லாக் ஆகிக்குவோம். அந்த திறக்கிற சாவி தான் பரிகாரங்கள் எல்லாமே. ஸோ பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு எல்லோரும் நினைக்க வேண்டாம். இந்த எப்போ நம்ம லாக் ஆகிறோமோ திறக்கிற சாவிகள் தான் பரிகாரம் எல்லாமே. நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சுருக்காங்க, விட்டு செஞ்சுருக்காங்க. இந்த முத்தாரம் மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் இன்றைக்கி இனிமேல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.